பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு அழகான வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கான தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ என் பட்டயத்துக்கு இறைவாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை நம்மளை பார்த்து சொல்றார், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். எதற்கு இந்த வார்த்தை சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை யார் நம்புகிறார்களோ, அவரை யார் நம்பி விசுவாசிக்கிறார்களோ, ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றார், நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, பாவத்தில் இருந்தாலும் சரி, போராட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் சரி, எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் என்று. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றலா இருப்பதே நலம் என்று தாவீது அழகாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு யோபு சொல்றாரு, என்னை அவர் கொன்றே போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று. மரண போராட்டத்தில் வாழ்ந்த யோபு, அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னவர். இந்த நாளிலே யார் கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறார்களோ, நம்பிக்கையோடு வாழ்கிறார்களோ, ஹல்லேலூயா, அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், அப்படிப்பட்டவர்களை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்புங்க. இந்த உலகத்தில் எதையும் நம்பாதீங்க, ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. அவர் தான் உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் நம்பி விசுவாசி, அவர் நம்பி வாழ்க, அவர் நம்பி உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. எந்த ஒரு பாவத்திற்கோ மனுஷனுக்கோ எதுவுமே நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இயேசுவை மாத்திரம் அவரை நோக்கி பாருங்க, உங்களை பிரகாசிக்க செய்வார். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தை மூலமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.